ஆக்சுவலி இப்போ என்னாச்சுன்னா கோட் ஃபஸ்ட் டே படத்துக்கு வந்து போகிறேன். ஃபஸ்ட் டே செகண்ட் ஷோ ஆஃப்டர்நூன் ஷோ வந்து ஸோ எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எந்த ரிவ்யூமே பார்க்காம போகிறேன். ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ செம்ம கூட்டமாக இருக்குது. போலீஸில் இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. லைக் அவங்களாம் வீடியோ எடுக்கல. ஸோ ஓவர் ஹைப்பாக இருக்குது படம் வந்து லைக் எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. அப்படியே கண்டினியூஸாக இந்த ப்ளாகில் பார்க்கலாம். அதில் மேலே சீட் புக் பண்ணியாச்சு. 2 days பிஃபோர் 2 weeks வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். ஸோ என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க, கழுவி ஊற்றிருப்பேன் டிக்கெட் கிடைக்கலன்னு. எப்படி டிக்கெட் கிடச்சிருந்து அந்த ஸ்டோரி வெளியே போய்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி கோட் படம் வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ வெங்கட் பிரபு அண்ணாக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். லைக் படத்தை வந்து ஒரு இதுவாக செதுக்கி வச்சிருக்காரு. படம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம் இருந்துச்சு. லைக் நம்மளோட தளபதி வந்து சொல்லவே வேண்டாம். இந்த வீடியோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன். ஸோ கைஸ் இந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாமா, லைக் எந்த ஆடியன்ஸ்க்கு வந்து செட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் வந்து செட் ஆயிருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் படம் வந்து எப்படி இருந்துச்சுன்ட்டு. படம் வந்து வேற லெவல். லைக் வேணா அந்த லெவலில் லைக் வெங்கட் பிரபு டைரக்ஷன் இருந்துச்சு. அண்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சீன்லையும் அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் இருக்கும். அண்டு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணவே லைக் படம் வந்து இந்த லெவலில் இருக்குன்ட்டு. அண்ட் கொஞ்சம் லேகாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய ட்விஸ்ட் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு 3 மணி நேரம் வர்த்தாக என்ஜாய் பண்ணலாம். அண்டு நேற்று என்னோட தட்ஸ் இட் படத்தோட ரிவ்யூ. அண்டு இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா, தளபதியோட கடைசி முன்னாடி படம் தான் இது. இனிமேல் அவர் வந்து சினிமா நடிக்க மாட்டாருன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி ஒரு கிரேட்டான ஆக்டரை வந்து நம்ம மிஸ் பண்ணுறது நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்து ரொம்ப சங்கட்டமான விஷயம் தான். இருக்க சாங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் எல்லா சாங்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்டு உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடான நிறைய விஷயம் வந்து இந்த படத்தில் தெரியும். ஒரு சம்பவம் ஆச்சு என்னன்னா, நேற்று வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து கோட் டிக்கெட்டே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எங்கள் ஊரில் இருக்க ஒன் ஆஃப் த தேட்டர். ஸோ அந்த தேட்டர் பேரை வந்து நான் வீடியோவில் சொல்ல விரும்பல, என்னோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் போட்டிருக்கேன். ஸோ அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 weeks பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு பிளான் போட்டுருந்தோம். லைக் ஃபர்ஸ்ட் ஷோ போக கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸே ஓப்பன் பண்ணல கைஸ். அந்த நேற்று நடந்ததை வந்து பார்த்துட்டாங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஸோ September 4th நைட் 10 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக கஷ்டப்பட்டு டிக்கெட் வந்து கிடைக்காம ஆன்லைன் புக்கிங் வந்து எங்கள் ஊரில் இருக்க தேட்டரில் வந்து ஏதோ சம் இஷ்யூனால ஓப்பன் பண்ணல. ஸோ ஃபைனலி டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து லிட்டரலி கடைசி வரைக்கும் படமே பார்க்க முடியாதுன்ட்டு நினச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கல. ஸோ டிக்கெட் கிடச்சிச்சு. ஸோ இந்த vlog அப்படியே நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ see you tomorrow. செலிப்ரேஷன்லாம் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஓவர் ஹைப்டாக இருக்குது. ஸோ லியோ மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு போய் படத்தில் தான் பார்க்கணும். ஸோ பார்த்துருப்பீங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இப்போ இன்னைக்கு படத்துக்கு நான் டிக்கெட்ஸ் வந்து நேற்று நைட்டு 9:30க்கு நான் புக் பண்ணேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ தான் கிடச்சிச்சு. ஸோ இந்த தேட்டருக்கு வந்து லைக் ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஏதோ ப்ராப்ளம் போல, அது என்ன ரீசன் என்னன்னு தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி அப்கமிங் படத்துக்கும் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து ரங்கநாதன் படத்துக்கும் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு லைக் என் கூட படம் பார்த்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு லென்த்தாக இருக்காது. அண்ட் ஃபைனலி டிக்கெட் கிடைச்சிருச்சு. அண்ட் இதில் இன்னொரு சம்பவம் என்னன்னா, நானும் என் ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு தேட்டரில் ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ அந்த டிக்கெட் வந்து வேஸ்ட்டாக போச்சு, யாருக்கும் கொடுக்கவும் முடியல. லைக் நிறைய பேர் லைக் இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே ஆச்சா, ஸோ யாருக்கும் வேணாம்னு சொல்லிட்டாங்க.
ஸோ whatever படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து 3 மணி நேரம் ஒர்த்தா இருந்துச்சு கைஸ். உங்களுக்கும் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் படத்த லைக் டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. லைக் மோஸ்ட் ப்ராபப்லி நீங்க வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி போய் படத்த தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் இது கைஸ். தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Jay Shakti. Bye.